2016 ஜெயலலிதா அம்மையார் ஆஸ்பத்திரியில இருக்கும், அப்போலோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கும் போது இந்த கடைசி காலங்கள்ல ராகுல் காந்தி அம்மையாரை பாக்குறாரு ஆஸ்பத்திரியில். அப்ப திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் பார்த்தவரு இங்க கோபாலபுரத்துக்கு வயது முதியவர் தான் கலைஞர், அவரை பார்க்காம போயிட்டாரு. ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள விஷயமாச்சு. ஆரம்பத்திலேயே நீங்க நெகோசியேஷனுக்கு வந்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதா வெளியில ஒரு வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு விதமா நீங்க எடுத்துக்கலாம். நமக்குள்ள ஒரு உறவு இருக்கு, ஒன்ன தூக்கி வெளியில வச்சுட்டாங்கயா, உனக்கு அங்க மரியாதை இல்லை அப்படின்னு மறைமுகமா சொல்ற மாதிரி சிதம்பரத்தை சொல்ற மாதிரி அர்த்தம். இதுக்கப்புறம் தான் பக் ஹஸ் பாஸ்ட் ஆன் டு தி காங்கிரஸ் சொல்லுவாங்க. இப்ப காங்கிரஸ்க்கு போயிருச்சு. இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணும்? மல்லிகார்ஜுன் கார்கேவும் சோனியா காந்தி என்றைக்குமே திமுக தொடர்ந்து தான் இருக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர் கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது பிடிக்கவில்லை. அவங்களோட கணக்கு என்ன அப்படின்னா, தாவேகா பக்கம் நாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டோம்னா நாளைக்கு நமக்கு நிறைய சீட்டு கிடைக்கும். நிறைய சீட்டு கிடைச்சா நிறைய பேர் எம்எல்ஏ நிக்கணும் நிப்பாங்க இல்லையா? அப்ப நாமளும் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கலாம், ஏதோ ஒன்று ஜெயிக்கலாம். இல்லைன்னா கட்சி நமக்கு எலெக்ஷனுக்கு செலவழிக்க பணமாச்சு கொடுப்போம், நம்ம சம்பாதிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வர்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தயவுசெய்து நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிக்கங்க. நம்ம எல்லா வீடியோக்களும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம பேச பொருளா எடுத்து பேச போறது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் காங்கிரசின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த சந்திப்பை குறித்து தான் நம்ம பேச போறோம். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லி கடந்து போக முடியாது. அவங்களும் அப்படி சொல்லவில்லை. காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒரு இழுபறி இருக்கிற நிலைமையில, ஒரு ஸ்டேல்மேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒரு இங்கேயும் போகாம அங்கேயும் போகாம ஒரு நிலையில முட்டி நிக்கிறதுனால ப. சிதம்பரம் அவர்களுக்கு கருணாநிதி குடும்பத்தோட நல்ல உறவு உண்டுங்கிறதுனால கருணாநிதி அவர் மேல் பெரிய மதிப்பு வைத்திருந்தார், இவரும் கருணாநிதி மேல் பெரிய மதிப்பு வைத்திருந்தாருனால அவரை அனுப்பி பேசலான்னு காங்கிரஸ் மேலிடம், குறிப்பாக சோனியா காந்தி அம்மையார், மல்லிகார்ஜுன் கார்கேவும் சிதம்பரத்தை அனுப்ப சிதம்பரம் நம்ம தமிழக முதல்வர் அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்ப நம்ம வரலாற்றுல கொஞ்சம் பின்னாடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த விஷயத்த நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா இருக்குது. 2011 இதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸும் இதே மாதிரி திமுகவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அப்ப காங்கிரஸ் கமிட்டியே கிட்டத்தட்ட தலைமை தாங்கிய முன்னாள் பேச்சுவார்த்தை நடத்தியவரே ப. சிதம்பரம் தான். அப்போ உங்களுக்கு தெரியும் 2G வழக்கெல்லாம் இருந்துச்சு. காங்கிரஸ் திமுக மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அண்ணாரி வளையத்துல ரெய்டு, இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல பேச்சுவார்த்தை நடத்தி திமுக கரத்தை முறுக்கி 63 சீட்டு வாங்கி 5 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்போ திமுக இல்லைனா ஜெயிச்சிருக்குமா தோன்றிருக்குமா, ஓரளவு கணிசமான சீட்டு வாங்கி இருந்திருக்கும். ஏன்னா தமிழகத்தை நீங்க என்றைக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதிமுக திமுக ரொம்ப குறைய சீட் வாங்கி ஒருவேளை உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதோன்னு நினைச்சாங்கன்னா அப்ப அவர்கள் தோற்பதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாயிரும். மக்களுக்கு என்ன, ஜெயிக்கிற கட்சி மெஜாரிட்டியா இருக்கிற அளவுக்கு சீட்டு நின்னாதான் இவங்க கிடைக்கும் நினைச்சாதான் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அது திமுக ஒரு பெரிய மைனஸ் அந்த எலெக்ஷன்ல போச்சு. 63 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு அப்பவே செல்வாக்கு எங்கேயுமே கிடையாது. அப்ப இந்த சூழ்நிலை 5 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கு ஃபேமஸ், அது ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையா கலைஞர் அதை திருப்பி கேட்கும் போது சொன்னாரு, காங்கிரஸுக்கு நிறைய சீட்டு கொடுத்தீங்களா அதனால தோந்துட்டீங்களா கலைஞர் சொன்னாரு. 63 சீட்டு கொடுத்தாங்க, 5 சீட்டு தான் ஜெயிச்சிங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கலைஞரோட பதில் ரொம்ப விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நகைச்சுவை அவர் என்ன சொல்றாருன்னா, 63 நாயன்மார்களாக போய் பஞ்ச பாண்டவர்களாக திரும்பி வந்திருக்கிறார்கள் சிரிச்சுட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அதுதான் அன்றைய சூழ்நிலை. என்றைக்குமே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், திமுக காங்கிரஸ் அந்த உறவுங்கிற என்னைக்குமே சுமூகமா வெளியில போற மாதிரி தெரிஞ்சாலும் அது அவ்வளவு ஒரு ஃபிரிக்ஷன்லெஸ் உறவு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. சோனியா காந்தி அம்மையாருக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளவுதான் இருந்தாலும் கருணாநிதியோட ஒரு பர்சனல் ரேப்போ இருந்துச்சு. அதனால அவர்கள் 2 பேருக்கும் ஒரு மரியாதை உண்டு. அதே ரேப்போ ஸ்டாலின் தொடர்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ராகுல் காந்தி லெஃப்ட் ஹிம்செல்ஃப், அவருக்கு தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியும் என்றால் என்றைக்குமே அதிமுக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக தான் ராகுல் காந்தி இருந்திருக்காரு. இன்னும் இத்தனை வருஷம் கூட்டணியில இருக்கிறாங்க, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். 2016 ஜெயலலிதா அம்மையார் ஆஸ்பத்திரியில இருக்கும், அப்போலோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கும் போது இந்த கடைசி காலங்கள்ல ராகுல் காந்தி அம்மையாரை பாக்குறாரு ஆஸ்பத்திரியில். அப்ப திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் பார்த்தவரு இங்க கோபாலபுரத்துக்கு வயது முதியவர் தான் கலைஞர், அவரை பார்க்காம போயிட்டாரு. ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள விஷயமாச்சு. அது அவர் பண்ண தவறு. ஏன்னா அவரும் வயதில் முதிர்ந்தவர், கட்சி தலைவர்னா நீங்க பார்த்துட்டு போயிருந்திருக்கணும். அவர் பண்ணவில்லை. அப்ப அந்த சூழ்நிலையில இருந்து என்றைக்குமே ராகுல் காந்திக்கு திமுகவோட உறவு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக தான் என்றைக்குமே இருந்திருக்கு. ஒரு நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு காங்கிரஸ்காரங்க மறுக்கலாம், ஆனா வேறு வழியின்றி அந்த உறவை அவர்கள் தொடர வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்ப இன்றைக்கு ப. சிதம்பரம் ஏன் பேச வர்றாரு அப்படிங்கிறதுக்கு காரணமே சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன் கார்கேவும் கிடையாது, நிச்சயமாக ராகுல் காந்தி தான்.
ராகுல் காந்திக்கு வந்து அன்றைக்கு வலிமையாக இருந்த அதிமுக போல இன்றைக்கு தாவேகா தனக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் என்ன எப்படியாச்சும் திமுகவோட கார்ட் பார்கெயின் பண்ணல கலட்டி விட்டுணுங்கிற முடிவுக்கு ராகுல் காந்தி வர்றாரு. ஆனா இங்க வருத்தத்துக்குரிய விஷயம்னா 2011 நீங்க இருந்த நிலைமையில கூட இன்றைக்கு நீங்க இல்லை. நீங்க வந்து திமுக கழட்டி விட வேண்டிய அவசியம் இல்ல, திமுக தான் அவங்களை கழட்டி விடணும். ஏன்னா காலில் போட்டிருக்க செருப்புங்கிறதும் கட்சியை பாதுகாக்கிறது. காலில் போட்டிருக்க செருப்புக்குள்ள மதிப்பு கூட உங்களுக்கு தமிழகத்துல கிடையாது. ஆனால் என்ன ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காச்சும் இருக்கு. அது கிண்டல் சொல்லுவாங்க, செருப்புக்குள்ள மரியாதை கூட உனக்கு கிடையாதுமாங்க. அதுக்கு என்ன மரியாதை இருக்கோ அதை விட குறைய மரியாதை தான் காங்கிரஸுக்கு இருக்கு. அப்ப காங்கிரஸை வச்சு திமுக ஒண்ணு கெயின் பண்ண போறது இல்ல. உலகத்துக்கே தெரியும், உங்க ஆட்கள் ஜெயிக்கிறதுக்கே பணமும் செலவழிச்சு நேரமும் செலவழிச்சு எல்லா வேலையும் செஞ்சு திமுக தொண்டர்கள் தான். அப்ப இந்த சூழ்நிலையில அவர் யாரெல்லாம் களம் இறக்குனாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. களம் இறக்குன எல்லாருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, அதுக்கப்புறம் கிரீஷ் சோடகர் எல்லாருமே வந்து ராகுல் காந்தியோட ஆட்கள். யாருமே சோனியா காந்தி மல்லிகார்ஜுன் கார்கேயோட ஆட்கள் கிடையாது. எல்லாமே இந்த சோ கால்ட் யங் டர்க்ஸ், இளம் தலைவர்கள் சொல்லுவாங்களே அவங்க. இதுல சில பேர் சாதிய வன்மத்தின் காரணமாக பிரவீன் சக்கரவர்த்தி ஓப்பனாவே அவர் வந்து எந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு திமுக பிடிக்காது, அதை விட்டுருங்க. இப்படி எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது திமுக கூட்டணில இருந்து நம்ம டிவிகே காமிச்சு வெளியே போயிடணும், டிவிகேல சேர்ந்துரும் கூட நிறைய பேர் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லலாம். அதுலயும் ஒரு சிலர் வந்து பாஜகவோட கைக்கூலிகளாமா செயல்பட்ட அளவு கூட அவங்க செயல்பட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த பேச்சுவார்த்தை அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம இடி இடிச்சோம்னா நம்ம மத்திய கட்சி ஸ்டாலின் அப்படியே இறங்கி வந்துருவாரு, ஒரு 45-50 சீட்டு கொடுத்துருவாரு நமக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த முறை ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாரு, பேச்சுவார்த்தை இருந்தாலும் முடியாது, ஆட்சியில் பங்கேற்றீங்கன்னா முடியாது அப்படின்ட்டார். அது மட்டும் நம்ம ஒரு சூப்பர் மாஸ்டர் டாக்டிக்ஸ் என்ன ஸ்டாலின் பண்றாருன்னா, மார்ச் 5ஆம் தேதி, அதாவது நாளை மார்ச் 5ஆம் தேதி வருகின்ற அந்த வியாழக்கிழமை தான் 6 வேகன்சி வருது. இதுக்கு ராஜ்யசபைக்கு. அந்த ராஜ்யசபாவோட 6 வேகன்சிக்கும் நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்யற கடைசி நாள் நாளைக்கு தான். அப்போ உங்களுக்கு நீங்க 25+1 ராஜ்யசபா சீட் தர்றேன், நீங்க இன்னைக்குள்ள, அதாவது 4ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள எனக்கு கேட்டு சொன்னீங்கன்னா தான் பண்ண முடியும், இல்ல பண்ண முடியாதுன்னு சொல்லி முதல்ல முந்தின நாளே சொல்லிட்டார். அதை பிரேக் பண்றதுக்கு தான் இவங்க என்ன சொல்றாங்க, சிதம்பரத்தை அனுப்புறாங்க. அப்புறம் போன இடத்துல சிதம்பரம் வந்து இப்ப என்ன சொல்றாரு, நாம வந்து பழைய காலங்கள்ல இருந்தா அப்ப ஸ்டாலின் ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, ஆரம்பத்திலேயே வந்து நீங்க நெகோசியேஷனுக்கு வந்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதா வெளியில ஒரு வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 விதமா நீங்க எடுத்துக்கலாம். நமக்குள்ள ஒரு உறவு இருக்கு, ஒன்ன தூக்கி வெளியில வச்சுட்டாங்கயா, உனக்கு இங்க மரியாதை இல்லை அப்படின்னு மறைமுகமா சொல்ற மாதிரி சிதம்பரத்தை சொல்ற மாதிரி அர்த்தம். நீ ஏன் வரல அன்னைக்கு, ஒன்ன அவன் மதிக்கல, அதான் உன்னை உள்ளே சேர்க்கல, இன்னைக்கு நீ வந்து ஒன்னு அவன் மதிக்காதவங்களுக்காக நீ பேச வர்றிய அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் மறைமுகமா சொல்லி அனுப்பிட்டாரு. அனுப்புறது மட்டும் நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்காக 2 சீட் கூட்டி தரேன், 27 சீட் ஒரு ராஜ்யசபா, டேக் இட் ஆர் லீவ் இட், நீங்க அங்க கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார். ஒரு காரியம் என்ன பண்ணிருக்காங்க, நேற்றே முடிஞ்சிருக்கோன்னு சொல்ல கொடுத்த அந்த அல்டிமேட் கடைசி தேதி இன்றைக்கு வரைக்கும் அவங்க தள்ளி போட்டாங்க, மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. எப்படி அதை கொண்டு போறாங்கன்னா, அரசியல்ல வந்து ஒரு அரசியல் டாக்டிக்கல் மூவ். எல்லா கட்சிகளோடு பேசி அலாட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்ப காங்கிரஸ் முக்கில தள்ளி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாம 5ஆம் தேதிக்குள்ள சொல்லணும், நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணு பாத்துக்கன்னு சொல்லி அதை வச்சு காங்கிரஸ் முக்கில வச்சு செவத்துல அடிக்கும்போது காங்கிரஸ் கோவம் வருது. எங்களுக்கு அப்படிலாம் பேச முடியாது, சொன்னா சொல்லு இல்லைன்னா போ அப்படின்னு திமுக கரெக்டா பெர்ஃபெக்டா தான் காயம் நகர்த்துருச்சு. அப்ப சிதம்பரம் அப்படிங்கிறவங்க என்னதான் அந்த குடும்பத்துல அவருக்கு ஒரு தனிப்பட்ட அவங்களோட ஒரு உறவுகள் இருந்தாலும், ரொம்ப கலைஞருக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பழக்கங்கள் இருந்தாலும், இதே சிதம்பரம் தான் 2011 மேல ரெய்டு எடுத்து கீழே சீட்டு பேசி வாங்கிட்டு போனவருங்கிறது திமுக மறந்திருக்காது. ஏன்னா அந்த சமயத்துல அந்த பேச்சுவார்த்தை முன்னின்று நடத்தியதை இன்றைய முதல்வர் ஸ்டாலின், அன்றைக்கு டெபுட்டி சிஎம் இருந்தாரு, அவர் தான் அந்த குழுவின் தலைவரான அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்ப அவங்க எந்த அளவுக்கு கலைஞர் இன்சல்ட் பண்றாங்கன்னா, பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கலைஞர் வந்து அறிவாலயத்துக்கு வர்றாரு. அறிவாலயத்துல வந்து அறிவாலயத்துக்காக வெயிட் பண்றாரு. அறிவாலயத்திலேயே இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு சுமூகமா முடியலன்னா, சும்மா பேருக்கு சுகமா முடியல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சிச்சுவேஷன்ல கலைஞரை பார்க்காம அவமானப்படுத்தி வெளில வந்துடும். அது தவறு. இப்படி காரியங்கள்லாம் பண்ணவர் தான் திரு சிதம்பரம். அதனால சிதம்பரம் போனதுனால பெருசா காங்கிரஸுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்காது. ஆனாலும் சரி, ஒரு சீனியர் காங்கிரஸ்மேன், வயதில் முதிர்ந்தவர், அதனால கட்சியில பல வருஷமா இருக்கிறார், அதனால அவர் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பார்த்து அந்த 2 சீட்டு கொடுத்திருக்கிறார். இப்ப இதுக்கப்புறம் தான் பக் ஹஸ் பாஸ்ட் ஆன் டு தி காங்கிரஸ் சொல்லுவாங்க. இப்ப காங்கிரஸ்க்கு போயிருச்சு. இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணும், மல்லிகார்ஜுன் கார்கேவும் சோனியா காந்தி என்றைக்குமே திமுக தொடர்ந்து தான் இருக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர் கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது பிடிக்கவில்லை. கூட இருக்கவங்களுக்கு பல பேருக்கு பல காரணம். மாணிக்கம் தாகூருக்கும் இவருக்கும் அவங்க பிஜேபி நல்லா தான் கூட அவங்க யோசிக்கலாம். பிரவீன் சக்கரவர்த்தி அப்படித்தான் யோசிக்கக்கூடிய ஆள் தான். ஏன்னா அவர் மூளை வலிமை மிகுந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த சமுதாயத்துக்காரங்க பிஜேபி தான் பிடிக்கும். கேசி வேணுகோபால் போன்ற நபர்கள் தன்னோட பர்சனல் காரியத்துக்காக
தான் கேரளால சிஎம் ஆகணுங்கிறதுக்காக விஜயோட செல்வாக்கை யூஸ் பண்ணி அங்க ஆகணும்னு அவர் நினைக்கிறார். இப்படி எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கே தவிர ராகுல் காந்தி ஒரு சுத்தி வச்சிருக்க யாருமே கட்சியை பற்றி யோசிக்கவில்லை. அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலை மாறும் போது இன்றைக்கு அழகா திமுக அவங்கள ஒரு கார்னர்ல வச்சிருச்சு. இன்றைக்கு சாயங்காலத்துக்கு நீ முடிவை சொல்லித்தாகணும். ஏன்னா இல்ல நாளைக்கு எலெக்ஷன் வருது, நாளைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், நாளையோட லாஸ்ட் டேட் சொல்லின்னு கார்னர்ல வச்சுட்டாங்க. அப்ப இப்போ ஒரு திக் நிபுணர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுவாங்க காங்கிரஸ், என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு இதனால கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டாலின் சொன்னது கரெக்ட். ஏன்னு சொல்றேன்னா ஒண்ணு இருக்கியா இல்லையாங்கிற முதல்ல தெரிஞ்சிடணும். நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். லல்லு பிரசாத் யாதவ் அவர் மேல அந்த அலிகேஷன் வரும்போது, இந்த சார்ஜ் வரும்போது எல்லாரும் சொன்னா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படி அவர் லல்லு பிரசாத் பாதுகாக்கணும்னு சொல்லும் போது ஒரு இது ஆர்டினன்ஸ் கொண்டு வாங்க அவர் காப்பாற்றுக்கும். இந்த ஆர்டினன்ஸ் நடு பார்லிமெண்ட்ல கிழிச்சு போட்டவர் தான் ராகுல் காந்தி. அப்ப லல்லு பிரசாத் யாதவ் உள்ள போனாரு, எல்லாம் இருக்கு. அப்ப லல்லு பிரசாத் யாதவ் என்ன இதுக்கு சம்பந்தம் இல்லை. லல்லு பிரசாத் யாதவ் என்பதை நீங்க ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே அவரோட கட்சி ஆர்ஜேடி மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலையும் பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி. இப்படி லல்லு பிரசாத் யாதவோட கட்சி மட்டும்தான் பிஜேபியோட எந்த சூழ்நிலையிலையும் கூட்டணி வைக்காத ஒரே கட்சி. திமுக வச்சிருச்சு, அதிமுக வச்சிருச்சு, மதிமுக வச்சு எல்லாரும் ஏதோ சூழ்நிலை வச்சிருப்பாங்க பிஜேபியோட. ஆனால் இன்று வரை பிஜேபியோட எந்த ஒட்டோ உறவோ இல்லாமல் இருக்கின்ற ஒரு நபர் லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சி. அப்படிப்பட்டவரோட கட்சி பீகார்ல எலெக்ஷன் நிற்கும் போது என்ன பாடுபடுத்துனீங்க. அந்த அவரோட பையனா அவர் இன்னைக்கு லல்லு உயிரோடு இருக்கிறார். அவர் பையனையும் அந்த கட்சியும் தேர்வுல எடுத்து விட்டுட்டீங்க. ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் இந்த சீட் உண்டா குடுக்கியா வர்றியா வரமாட்டியான்னு சொல்லி மிரட்டி உருட்டி அந்த கட்சியை இழுத்து உங்ககிட்ட போராடுறதுலயே பையன் தேஜஸ்வி யாதவுக்கு நேரம் போயிடுச்சு, கட்சி தோந்து போச்சு. திமுக அந்த மிஸ்டேக்க பண்ணக்கூடாதுனால தெளிவா சொல்லிட்டாங்க, இத்தனாம் தேதி இதுக்குள்ள எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா உண்டு, இல்லை நாங்க எங்க வேலையை பார்த்து போறோம், நீ வெளில போறதுனா போ, நான் உன்னை துரத்த மாட்டேன், போ நீ என்னத்தை பார்க்க, வெளில போயிட்டா நீ அவங்க கூடயும் சேர்ந்துக்கோ. அப்ப திமுக தொண்டர்கள் மத்தியில பேசும்போது என்ன கிடைச்சதுன்னா, அவனுக்கு 20 சீட்டு கொடுக்குறீங்களாங்க, எத்தனை ஜெயிப்பான், 15 ஜெயிப்பானா, அதுல நாம நின்னோம்னா நம்ம இன்னும் எஃபோர்ட் போட்டு 18-19 சீட்டு ஜெயிக்கலாம். இவன் நமக்கு எதுக்கு தேவை கிடையாது, அவனுக்கு தான் நம்ம தேவை. அது அந்த சமயத்துல வரும்போது நாம் பேசிக்கொள்ளலாம். திமுக தொண்டர்கள் அப்படித்தான் பேசுறாங்க. அப்ப காங்கிரஸ்ல இப்போ ஒரு குரூப் மறைமுகமா என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் அந்த பக்கம் தாவேக பக்கம் கொண்டு போயிடணும், தாவேக பக்கம் கொண்டு போயிடணும் அப்படின்னு குரூப் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் அவங்க வேலை பார்க்குற ரீசன் என்னன்னா, இதாவது இப்ப நான் சொல்றேன், இப்ப கரண்டா இருக்க எம்எல்ஏ கிடையாது, எம்எல்ஏ எவ்வளவு பேருக்கு தெரியும் திமுக தான் ஜெயிப்போம் அப்படின்னு. அவங்களோட கணக்கு என்ன அப்படின்னா, தாவேக பக்கம் நாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டோம்னா நாளைக்கு நமக்கு நிறைய சீட்டு கிடைக்கும். நிறைய சீட்டு கிடைச்சா நிறைய பேர் எம்எல்ஏ நிக்கணும் நிப்பாங்க இல்லையா. அப்ப நாமளும் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கலாம், ஏதோ ஒன்று ஜெயிக்கலாம். இல்லைன்னா கட்சி நமக்கு எலெக்ஷனுக்கு செலவழிக்க பணமாச்சு கொடுப்போம், நம்ம சம்பாதிக்கலாம். இது மட்டும்தான் அவர்களோட இல்ல கட்சி மேல உள்ள பாசம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க 20 சீட்டு வாங்க 25 எம்எல்ஏ தான் நிக்கணும். அங்க போய் நீங்க 80 சீட்டு வாங்கினீங்கன்னா 80 எம்எல்ஏ நிக்கலாம்ல. அப்ப 80 பேருக்கும் காசு கிடைக்கும், 25 பேர். ஆனா அதே சமயத்துல இங்க இருக்க 18 பேர் நினைப்பான், நம்ம ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்கோம், நமக்கு திருப்பி சீட்டு கிடைக்கும், நம்ம திமுக தான் ஜெயிக்க முடியும். அப்ப அவன் அதை விரும்ப மாட்டான். இப்ப காங்கிரஸ்ல உள்ள கூட நடக்க எல்லா விஷயங்களும் யாருமே கட்சியை பத்தி நினைக்கல. கட்சி நல்லா இருந்தா நம்ம வளரும், ஏன் அவனுக்கு தெரியும் ஆட்சி நமக்கு கிடையாதுன்னு தெரியும். அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க கட்சி நாசமா போனாலும் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுனால அந்த கட்சி உறுப்பினருக்குள்ள வாய்ப்பே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இன்றைக்கு ஈவினிங் உள்ள காங்கிரஸ் சொல்லாது. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, 4ஆம் தேதி ஈவினிங்குள்ள ராஜ்யசபை சீட்டுக்கு மட்டும் இப்ப பேசு, மத்ததெல்லாம் இன்னும் 4 இருக்கு, நம்ம மெதுவா உட்காந்து பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிப்போம் அப்படின்னு தான் காங்கிரஸ் சொல்லும். அதை திமுக ஏற்றுக்கொள்ளுமாங்கிறத கஷ்டம் தான், ஏற்றுக்கொள்ளாதுதான் நான் நினைக்கிறேன். அது ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்கு. என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மொத்தமா பேசி முடிக்கிறதுனா முடியும், இல்லைன்னா வேண்டாம் கிளம்பு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிடணும். ஆனால் இன்று நான் எதிர்பார்க்கக்கூடிய பதில் காங்கிரசிடம் இருந்து, இந்த ராஜ்யசபா சீட்டு மட்டும் ஒன்னா கூட அதை பேசுவோம், ஆனால் சட்டமன்றத்துக்கு எவ்வளவு சீட்டுங்கிறது பலதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பண்ண வேண்டும். இப்பொழுது அதை முடிவு பண்ண முடியாதுன்னு காங்கிரஸ் சொல்லும். அப்ப டெசிஷன் எடுக்க வேண்டிய அந்த பாரம் யார் மேல வந்துடும், ஸ்டாலின் மேல வந்துடும். ஸ்டாலின் தைரியமாக அந்த டெசிஷன் எடுக்கணும். மொத்தமா பேசினா பேசி, இல்லைன்னா வெளியில போன்னு சொல்லணும். இதனால் காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பலம் அல்ல, ஒரு பலவீனமான ஒரு சவத்தை தூக்கி கொண்டு நடக்க வேண்டுமா என்று ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயிருள்ள மனுஷன் வயசானவனாலும் உயிர் இருக்கு, அது ஏதோ பிரயோஜனம் இருக்கு. இறந்து போன ஒரு சவத்தை தூக்கி கொண்டு சுமக்க வேண்டுமா என்று ஸ்டாலின் முடிவு பண்ண வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் என்பது ஒரு இறந்து போன சவம். அதுதான் உண்மை. மீண்டும் சந்திப்போம்.